வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 100 கிராம் பாசி பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா குலைவா இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து அதை வந்து 3 பால் எடுத்திருக்கேன். இது வந்து முதல் பால், 2வது பால், 3வது பால் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தேங்காய்க்கு 100 கிராம் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். அரை முடி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம அரைக்கணும். இதுதான் இந்த குழம்புக்கு காரத்தை கொடுக்க போகுது. 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம தேவையான காய்கறிகள் பார்க்கலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய் 3 இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, அதனால நான் சேர்க்கலை. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சாதான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நம்ம உரித்து கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த குழம்பு வந்து நம்ம தேங்காய் பால்லையே செய்கிறதுனால பூண்டு இஞ்சி வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா டைஜஷன் ஆகும். இந்த குழம்புக்கு மிளகாய் காரம் மட்டும்தான். நம்ம ஆல்ரெடி மசாலா பேஸ்ட்டுக்கு ஒரு 2 மிளகா சேர்த்துருக்கோம். இதில் வந்து 3 மிளகா கீரி சேர்த்துருக்கோம். நம்ம நிறையா மிளகா வந்து அரைச்சி சேர்த்தோம்னா குழம்போட கலர் வந்து மாறிடும். அதனால் 2 மிளகா மட்டும் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சமாவது காரம் பிடிக்கும் குழம்புல. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இதில் வந்து பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சொதி குழம்பு வந்து திருநெல்வேலி சைடு மாப்பிள்ளை சொதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதுசாக கல்யாணமாகி வர்ற மாப்பிள்ளைக்கு வந்து மறு வீட்டில் இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி காய்கறிகளோட கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2வது தேங்காய் பால், 3வது தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த காய்கறிகளில் சேர்த்து இந்த காய்கறிகள் எல்லாமே இந்த தேங்காய் பால்லையே வேகணும். இந்த சொதி குழம்புக்கு காய்கறிகளை இந்த மாதிரி நீள நீளமாக தான் கட் பண்ணணும். இது வந்து நல்லா வேகட்டும். இப்போது அதுக்குள்ளே நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இந்த சொதி குழம்புக்கு பெஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலும் இஞ்சி பச்சடியும் செய்வாங்க. நான் அதை அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், தேங்காய் பாலில் வந்து இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. காய்கறிகள் வந்து ரொம்ப வெந்துட வேணாம். ஒரு 3/4 பங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொரிகடலை, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சியை தனியாக நீங்கள் சாறு எடுத்தும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மசாலா பேஸ்ட் மாதிரி அரைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த சொதி குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த பாசி பருப்பை நம்ம வேக வச்சு சேர்த்துக்கிறோம். பாசி பருப்பை இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்பும் மசாலா பேஸ்ட்டும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சொதி குழம்பு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்பாங்க. ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, ஒரு சிட்டிகை அளவு சேர்த்தா போதும். ஒரு மாதிரி நம்மளுக்கு எல்லோயிஷ் கலர் கிடைக்கும், அதுக்காக தான். பாருங்கள், காய்கறிகள் எல்லாமே நல்லா முழுசாக தெரியணும். இந்த மாதிரி ரொம்ப குலைவாக வேக விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க முதல் தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். முதல் தேங்காய் பால் வந்து நல்லா இந்த மாதிரி திக்காக எடுத்து வச்சுக்கணும். முதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம்
ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. நான் திரும்ப கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சொதி குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போது முதல் பால் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில தூவிக்கலாம். இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம இதில் சேர்க்கணும். குழம்பு சூடாக இருக்கும் போது லெமன் சேர்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இந்த அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சுன்னா நம்மளோட சொதி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திருநெல்வேலி ஸ்பெஷல் இந்த மாப்பிள்ளை சொதியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.